சென்னகுன்னி பொடி நுணுக்க போறோம். அது வந்து ரசத்துக்கு இப்பதான் வாஷ் பண்ணி இந்த பாருங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம எங்க பார்த்தாலும் கீழே எல்லாம் கிடக்கும். அதனால வாஷ் பண்ணி 10 பட்டை மிளகாய், ஒரு அரை ஸ்பூனு மிளகு, ஒரு பாக்கெட் சென்னகுன்னி, ஒரு 200 கிராம். சூடு வந்துட்டு அப்படியே சட்டியில போட்டு நம்ம வறுக்கிறோம். எண்ணெய் ஊற்றி வறுக்க போறதுல ஈரப்பதம் நல்லா போயிடுச்சு, லைட்டா தான் இருக்கு. இப்பயே நம்ம இதுல ஒரு ஸ்பூனு மிளகு, காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி வச்சுக்கலாம். பட்டை மிளகாய் ஒரு 4-6 பட்டை மிளகாய் வச்சிருக்கணும். இது கூட கொஞ்சம் பொரியரிசி வச்சும் நுணுக்கலாம், அதுவும் வாசனையா இருக்கும். கொஞ்சம் வெறும் பொரியரிசியை நல்லா பொரிச்சிட்டு இதையும் சேர்த்து வச்சு நுணுக்கணும்னா அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். நான் வந்து சும்மா தான் நுணுக்க போறேன். முன்னாடியே தண்ணியில கொட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய போட்டு நம்ம ஒரு பாட்டில் வச்சுட்டோம்னா ஈஸியா டக்குன்னு வறுத்து எடுத்துடலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்க. அப்படியே நல்லா வறுத்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த சட்டிலேயே நல்லா முறுமுறுன்னு வந்துடும். நல்லா முறுமுறுன்னு வந்துட்டு பாருங்க. இப்ப பூண்டு வந்து வதக்க வேண்டாம், சும்மா ஒரு 4 பல்லு, ரொம்பவும் பூண்டு போடக்கூடாது. நம்ம அலசிடுறதுனால உப்பு கொஞ்சம் போயிடும். கொஞ்சமா உப்பு தொடச்சிட்டு அப்படியே அடிச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பாட்டில்ல போட்டு கண்டெய்னர்ல திரி வச்சிட வேண்டியது.